குரூப் 2A மெயின்ஸில் கேட்ட பாலிட்டி கொஸ்டின் பார்க்கலாம். ஆர்டிகல்ஸ் மட்டும் பார்ப்போம். ஆல்ரெடி ஒரு வீடியோ இருக்குது, பார்க்காதவங்க பாருங்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 178 185 வரைய ஒரு ஆர்டிகல் விட்டு விட்டு கேட்டிருக்காங்க. 178 கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் 180 அண்ட் 82, அடுத்து 84. ஸோ 178 85 வரையும் சேம் தான். ஃபஸ்ட்டு 178 இருந்து 181 வரிய பார்த்திங்கன்னா சட்டப்பேரவை கீழவைன்னு சொல்லுவோம்ல, அதை பற்றி சொல்லுது. அதுக்கப்புறம் 182 185 வரிய சட்ட மேலவை பற்றி சொல்லுது. ஓகேவா? சட்ட மேலவை பற்றி சொல்லுது. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 178 கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்க அப்படின்னா சட்டமன்றம் சட்டப்பேரவை கீழவையை பற்றி சொல்லுது. அந்த கீழவையோட தலைவர், துணைத் தலைவர், சட்டமன்ற சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர். தலைவரை தான் சபாநாயகர்னு சொல்லுவோம். துணைத் தலைவர், துணை சபாநாயகர், அவர்களை பற்றி சொல்கிறது 178. அடுத்து 179 என்ன சொல்லுது அப்படின்னா, அவங்க 2 பேரோட பதவி காலியாக இருக்கிறத பற்றி சொல்லுது. அவங்க 2 பேரும் ராஜினாமா செய்கிறத சொல்லுது. அவங்க 2 பேரையும் நீக்கம் செய்வதை பற்றி சொல்லுது. நீக்கம், பதவி விலகல், காலியாக இருத்தல். 179 யார் 2 பேர்னா சட்டமன்றத்தோட தலைவர் மற்றும் துணைத் தலைவர், சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர். அடுத்தது 180யும் பார்த்தோம் அப்படின்னா அதே தான், சட்டமன்றத்தை பற்றி தான் சொல்லுது. சட்டப்பேரவை கீழவை பற்றி சொல்லுது. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட சபாநாயகர் இல்லாத போது அந்த அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா துணை சபாநாயகர்கிட்ட இருக்கும். அப்படி துணை சபாநாயகரும் இல்லை அப்படின்னா அந்த அவையோட மூத்த தலைவர்கிட்ட அந்த அதிகாரம் இருக்கும், அந்த தலைமை பொறுப்பு இருக்கும். அதை பற்றி சொல்கிறதான் 180. அடுத்தது 181. இங்கே எங்கே இருக்குன்னு பாருங்கள். சட்டமன்ற ஃபஸ்ட் ஒன்றில் இருக்குது. ஒரு சபாநாயகரின் பணிகளை செய்வதற்கான துணை சபாநாயகரின் அதிகாரம். அதான் அந்த அலுவல், தலைமை பண்பு. சபாநாயகர் இல்லை அப்படின்னா துணை சபாநாயகர்கிட்ட இருக்கும். அதை பற்றி சொல்லுது. அடுத்தது 181 என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகருக்கு எதிராக ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க அப்படின்னா அவருக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்துட்டாங்கன்னா அவரால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா அந்த அவைக்கு தலைமை பண்பு ஏற்க முடியாது. அதை பற்றி 181 சொல்லுது. அடுத்தது 82 பார்த்தீங்க அப்படின்னா 82 85 வரைய சட்ட மேலவை பற்றி சொல்லுது. 82 சட்ட மேலவையின் தலைவர் மற்றும் துணைத் தலைவர். 84 பார்த்தீங்க அப்படின்னா அதே தான், ஒரு சட்ட மேலவை தலைவராக செயல்படுவதற்காக துணைத் தலைவருக்கு அதிகாரம்.